பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் நமக்கு கஷ்டப்படுறோம், ஒரு மனை வாங்குறோம், ஒரு மனை வாங்கி வீடு கட்டுறோம். அடுத்ததா நம்ம என்ன பண்றோம், அந்த வீடு நல்லபடியா அந்த வீடு கட்டி அந்த வீடு நல்லபடியா எழும்பி அந்த வீட்டுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம், வீடு கிரகப்பிரவேசம் நம்ம பண்றோம். ஒண்ணு. அதே போல இப்போ நம்ம ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலி மனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல ஒரு ஃபிளாட்ஸ் கட்டுறாங்க, பெரிய அளவில் ஒரு ஃபிளாட்ஸ் கட்டுறாங்க. 10 வீடு 12 வீடு 15 வீடு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபிளாட்ஸ் கட்டுறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபிளாட்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டும்பொழுது இப்போ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, பூமி பூஜை அப்படின்னு ஒன்று போடுவாங்க. வாஸ்து பூஜை என்று சொல்லக்கூடிய இந்த பூமி பூஜை அப்படிங்கிறது போடுவாங்க. அப்போ அந்த பூமி பூஜை போடுறதுங்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாரம்பரியமாக சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் ஐயர் யாராவது கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா கோவில் குருக்கள் சிவாச்சாரியார் யாராவது வருவாங்க, பூமி பூஜையை சிறப்பா பண்ணுவாங்க. பூமி பூஜை என்ன எப்படி பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஈசான்யத்துல பள்ளம் எடுத்து அந்த இடத்துல சுமங்கலி பூஜை, சுமங்கலிக்கு தேவையானதெல்லாம் ஒரு 9 சுமங்கலிக்கு தேவையானதெல்லாம் வைத்து, அடுத்தது அந்த பூமி கலசம்லாம் வச்சு பூமி பூஜை எல்லாம் பண்ணி, இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்வெட்டி அதுக்கு அந்த மேஸ்திரி வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. இந்த பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது வாஸ்து கண் திறக்கும் நேரம் அப்படின்னு ஒரு டைம் இருக்கு. அது சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வாஸ்து கண் திறக்கும் நேரம் அப்படின்னு வரும்பொழுது அது அந்த நேரத்துல அது செய்தால்தான் நல்லதா, மற்ற நேரத்துல ஏதாவது ஒரு வைப்பு முகூர்த்தம் மாதிரி வச்சு செய்யலாமா அப்படின்னு கேட்டா, வைப்பு முகூர்த்தம் மாதிரி வச்சு செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா இதுல வாஸ்து நேரம், வாஸ்து முகூர்த்த நாள்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். சில பேர் அந்த வாஸ்து நாள் வரும்போது சில பேருக்கு என்ன வந்துடுதுன்னா, ஒரு பெரிய டவுட் வந்துடுது. என்னன்னா, ஒரு சந்தேகம் என்னன்னா, சனிக்கிழமையா இருக்கே எப்படி பண்றது, செவ்வாய்க்கிழமையா இருக்கே எப்படி செய்யறது அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகம் வந்துடும். சனிக்கிழமையா இருக்க எப்படி நம்ம வாஸ்து பூஜை பண்றது அப்படிங்கிற மாதிரி. வாஸ்து கண் திறக்கும் நேரம்னு பஞ்சாங்கத்துல உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ள பூமி பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாள் நட்சத்திரம் இதெல்லாம் கிடையாது. அந்த வாஸ்து கண் திறக்கும் நேரம் பூமி பூஜை போடணும்னு இருக்கு, அந்த பூமி பூஜை போடணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூமி பூஜை போடுறது, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றதெல்லாம் எந்த முகூர்த்தத்துல பண்ணணும், வளர்பிறை முகூர்த்தத்துல பண்ணணும். இது தேய்பிறை முகூர்த்தத்துல கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. வீடுங்கிறது வளர்ந்துட்டே போகணும். இன்னைக்கு ஒரு வீடு கீழே வீடு கட்டுறியா, அடுத்து ஒரு வீடு கட்டணும், அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் வாங்கணும், அடுத்தடுத்து வளர்ந்துட்டே போறது. வளர்பிறையில பண்ணணும். சில முகூர்த்தங்களை வளர்பிறையில பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. சில முகூர்த்தங்கள் தேய்பிறையில பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா வளர்பிறை முகூர்த்தம்னு சில விஷயங்கள் இருக்கு. அப்போ அப்படிலாம் பண்ணும்போது அந்த பூமி பூஜைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பூமி பூஜை இவ்வளவு நாள் இது தெரியல அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் நாங்க பூஜை போட்டிருக்கோம், பில்டர்ஸ் வரைக்கும் நான் சொல்றேன், பில்டர்ஸ் வரைக்கும், நீங்க பெரிய பெரிய பில்டர்ஸா இருக்கலாம், பெரிய பெரிய பில்டர்ஸ் பெரிய பெரிய இடத்துல பிளாட்ஸ் கட்டுறது பூமி பூஜை போட்டு நீங்க பெரிய அளவுல எல்லாம் கட்டலாம். இது பெரிய பெரிய பில்டர்ஸ் வரைக்கும் நான் இதை சொல்றேன். தெரியலன்னு இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 18 விதமான பொருட்களும் ஆலயத்திலையும் சரி, நீங்க தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய வீட்லையும் சரி, அல்லது தொழிற்சாலையிலையும் சரி, இந்த 3 இடத்துல உங்களுடைய நிலத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த வீடு சுபிக்ஷமாக, கல்யாணமா இருக்கட்டும், அந்த வீட்டுல ஒரு கிரக தோஷங்கள் இல்லாம அந்த பூமி சம்பந்தப்பட்ட இடம் அமோகமா இருக்கும். நிலம் வாங்கி நான் வச்சிருக்கேன், 10 வருஷமாச்சு, என்னால வீடு கட்ட முடியலன்னு சொன்னா இந்த பொருள் விசேஷமானது. ஒரு நிலம் வச்சுட்டு இருக்கேன், என்னால அடுத்த விஷயம் செய்ய முடியலன்னு சொன்னா உங்களுடைய நிலம் அப்படியே இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வைத்து பூமி பூஜை போடுங்க. முக்கியமா பில்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே நான் இதை நான் சொல்றேன். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம முதல்ல போடலாம், என்னென்ன மாதிரி, அதாவது இப்போ பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 9 செங்கல் எடுத்துன்னு வச்சோமா, ஒரு இது பண்ணினோமா, ஒரு 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 பூ, ஒரு 9 காயின், இது சிம்பிளா ஏதோ ஒரு பூஜை பண்ணோமா, அப்படியே ஒரு இதுவா விட்டுறக்கூடாது. சில விஷயங்களை சாஸ்திரபூர்வமாக, சம்பிரதாய பூர்வமாக இப்படிதான் செய்யணும் அப்படின்னு முன்னோர்கள் வகுத்ததை செய்யணும். நீங்களா ஒரு விஷயம் செய்யணும்னு நான் சொல்லல. நமக்கு முன்னோர்கள் என்ன வழி வகுத்திருக்காங்களோ, பூமி பூஜை இப்படிதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ, அந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒரு சில குறைபாடுகள் வரும்போது என்ன ஆறுது, இந்த பூமி பூஜை பண்ணும்போது சிறு குறைபாடுகள் வரும்போது என்ன ஆறுது, ஒண்ணு வீடு கட்டி பூசாம
அப்படியே நின்றுடும். அடுத்தது வந்து என்ன நடக்கும், அது அந்த வீடு 4 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் முழுமையா முடிக்க முடியாது. இன்னைக்கும் சில பேர் வீடு உள்ளெல்லாம் பூசாமலும் சில பேர் வீடு கொடுத்துரும் போயிடுறாங்க, தரையெல்லாம் பூசாம. ஏன்னா அவங்களுடைய சில டைம் அந்த மாதிரி, சில உடனே டக்குன்னு உள்ள போயிடுவாங்க, வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த பூமி பூஜை அப்படிங்கிறது அதி உன்னதமானது, அதி உன்னதமானது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த பூமியில என்னென்னலாம் போடணும் விஷயத்துக்கு வரேன். பூமியில என்னென்னலாம் நம்ம போடணும் பூமி பூஜை பண்ண. இந்த பக்தி ஒளி பார்க்கக்கூடிய எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சேனல் யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாருக்கும் இதை சொல்றேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, சுவாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சுதான் பண்ணணும். எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து வடக்குல இருக்க எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பக்தி ஒளி சேனல் அகில உலகத்திற்கும் சொல்றேன். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், தானிய லட்சுமியாய். என்ன லட்சுமியாய்? தானிய லட்சுமியாய் வரகரிசி இருக்கணும். கொஞ்சமா, நான் சொல்றது வந்து கிலோ கணக்குல 2 கிலோ 5 கிலோ எல்லாம் சொல்லல, வரகரிசி கொஞ்சம், துளி கொஞ்சம், சரிங்களா? தைரிய லட்சுமியாய். தைரிய லட்சுமியாய் கருங்காலி கட்டை இருக்கு இல்லைங்களா, சின்னது, இந்த அவ்வளவுதான் இருக்கணும். சின்னதா நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கும், இந்த அவ்வளவு சின்னதா, அவ்வளோண்டு இருந்தா போதும், சின்னதா ஒரு கட்டை, கருங்காலி கட்டை. கஜலட்சுமியாய். கஜலட்சுமியாய் ஒரு விநாயகர் டாலர், விநாயகர் நாணயம், விநாயகர் பதித்த ஒரு டாலர் மாதிரி இருக்கணும். அஷ்டலட்சுமியாய். அஷ்டலட்சுமியாய் ஒரு வெள்ளி, சின்னதா ஒரு வெள்ளி காயின். இப்பெல்லாம் நிறைய ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு நகை வாங்கினா கூட ஃப்ரீயா எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு வெள்ளி காயின், அது ஒண்ணு. அதே போல சுபலட்சுமியாய். சுபலட்சுமியாய் சோழிகள் இருக்கு பாத்தீங்களா, சோழிகள் 9 சோழி வாங்கிக்கோங்க, விசேஷமானது. குபேரலட்சுமியாய் அதிர்ஷ்ட நாணயம். குபேரலட்சுமியா அதிர்ஷ்ட நாணயம், அதாவது 5 ரூபா காயின் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது கோல்டு கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா, அதிர்ஷ்ட நாணயம் சொல்றோம் இல்லையா, அது நல்ல புதுசா இருக்கணும். அதுல ஒரு 3 காசு அந்த மாதிரி அதிர்ஷ்ட நாணயம். விஜயலட்சுமியாய். விஜயலட்சுமியாய் கோமதி சக்கரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கோமதி சக்கரம் வைக்கணும். அது என்ன லட்சுமியாய்? விஜயலட்சுமியாய். ஆதி லட்சுமியாய். ஆதி லட்சுமியா பூலங்கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இருக்கணும். சந்தான லட்சுமியாய் பஞ்சகவ்யம் முடிந்தால், அதே போல இருந்தால் ரொம்ப விசேஷம். பஞ்சகவ்யம் சொல்றோம் இல்லையா, இந்த ரொம்ப விசேஷமானது, பஞ்சகவ்யமும் இருக்கணும். அதே போல மங்கள லட்சுமியாய். மங்கள லட்சுமியாய் கஸ்தூரி மஞ்சள் இருக்க வேண்டும். கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது விசேஷமான ஒன்று, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வித்யாலட்சுமியாய். வித்யாலட்சுமி படிப்பு சம்பந்தமானது. வித்யாலட்சுமியாய் அந்த வித்தைக்கு அதிபதி, அந்த மகா சரஸ்வதி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வித்யாலட்சுமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வித்யாலட்சுமிங்கிறது ஆழம் விழுது இருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம். அதே போல பாக்யலட்சுமியாய். பாக்யலட்சுமியாயின்னு என்னென்ன, இந்த பஞ்சலோக தகடு, பஞ்சலோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த 5 இது பஞ்சலோகத்தை எடுத்து வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 லோகம் இருக்கணும்னு சொல்றாங்களே, அந்த பஞ்சலோகம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கமல இலை அப்படின்னு சொல்லுவாங்க, பிரம்ம ரூபமாய் கமல இலை அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப விசேஷமானது. சிவனாய் வில்வ இலை. வில்வ இலை மகா வில்வமா இருக்கலாம், நார்மல் வில்வமா இருக்கலாம், வில்வ இலை கொஞ்சம். விஷ்ணுவுடைய இதுவா இருக்கணும், விஷ்ணு அம்சத்தோட விஷ்ணு இலை என்று சொல்லக்கூடிய பவள இலை அப்படின்னு சொல்லுவாங்க, துளசியா கூட இருக்கலாம். அந்த இல்ல அந்த பவளமல்லியோட செடியோடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இலை இருக்கு பார்த்தீங்களா, விசேஷமானது. அதே போல பூமாதேவியா துளசி இலை, கருந்துளசி இல்லாம நார்மல் துளசியா இருந்தா ரொம்ப நல்லது. இது எல்லாமே எடுத்துட்டு கடைசியா செம்பினால் ஆன, செப்பிலால் ஆன பூமி தாய் என்று சொல்லக்கூடிய, பூமி தாய் என்று சொல்லக்கூடிய பூமாதேவி சக்கரம், பூமாதேவி சக்கரம் யந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே இருந்து நம்ம பூமி பூஜை போட்டோம் அப்படின்னு சொன்னா விசேஷமானது. இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லா பொருள் 18 விதமான பொருள், 18 விதமான பொருள் விசேஷமானது. இந்த 18ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 18 என்னது? 9. 9க்கு யார் அதிபதி? செவ்வாய். செவ்வாய்க்கு எது அதிபதி? பூமி மங்கள யோகம் வருதா? இந்த 18 இல்ல சாமி, என்னால இந்த 18க்கும் போக முடியாது, எனக்கு அவ்வளோ இல்லைன்னு அதுல பாதி 9 உங்களுக்கு என்ன கையில கிடைக்குதோ அட்லீஸ்ட் அதுல பாதி 9வது அதுல சேர்த்துக்கோங்க. 9வது கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. எங்க சுவாமி சொல்லியிருக்காங்க, இதைதான் இப்படிதான் செய்யணும், பூமி பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, சோ நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லி செய்யுங்க. அந்த மேஸ்தர் கிட்டையோ அந்த பில்டர்ஸ் கிட்டையோ யாருக்கிட்ட நீங்க அந்த இது பண்றீங்களோ, இந்த பூமி பூஜை போடும்போது எங்க சுவாமி இப்படி சொல்லியிருக்காங்க, சோ இதுதான் முறை, சோ நாங்க இப்படி செய்யறோம் அப்படின்னு நீங்க சொல்லி செய்யுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா
அது விசேஷமானது. நீங்க ஒரு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது சில விஷயங்கள் நீங்க முறையா செஞ்சு பாருங்களேன், அதோட விஷயமே தனி. அனுபவம் வாய்ந்தவர்கள்கிட்ட கேட்டு நீங்க செஞ்சு பாருங்களேன், அதோட விஷயம் தனி. ஸோ அந்த மாதிரி இந்த 18 விதமான பொருட்கள் கண்டிப்பாக இந்த பூமி மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூமி பூஜை பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்து பண்ணினோம்னா இந்த வீடு நீர் ஆதாரத்தோட அந்த நிலம் செழிப்பா இருக்கும், தெய்வ கடாட்சத்தோட இருக்கும், குலதெய்வ அருளோட உங்களுக்கு சிறப்பா இருக்கும், உங்களுக்கு உங்களுடைய ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுலயும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்களான்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி உள்ள இதுலெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பக்தி ஒளி மூலமாக நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம், 27 நட்சத்திரம் இருக்கா? உங்களுக்கு தெரியாதது இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கா? குடும்ப தலைவர்னு இருப்பாங்களா? குடும்பத்துல உங்க கணவன் இருப்பாருங்களா? உங்க கணவருக்கு அவர் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவர் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அவருடைய அதிர்ஷ்ட மரம்னு ஒண்ணு இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கு 27 மரம் இருக்கு. அதுல அவருடைய அதிர்ஷ்ட மரம்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மரத்தை வாங்கி உங்க பூமியில வைங்க. சில பேருக்கு மாமரம் வரும், வாங்கி உங்க பூமியில வைங்க. மாமரத்தை வாங்கி வைங்க. மாமரம் எப்படி பூத்து குலுங்கி எப்படி நன்னா அமோகமா இருக்கும், அந்த அளவுக்கு அவரு செல்வ செழிப்போட நோய் நொடி இல்லாம அமோகமா இருப்பாங்களா? எஸ். அப்படி உங்களுடைய மரம், சில மரம் உங்களுக்கு வைக்க முடியாத சூழ்நிலையா இருக்கா, சிவாலயத்துல கொண்டு வைங்க. ஒரு நல்ல ஒரு புராதனமான ஸ்தலம் இருக்கு இல்லையா, அங்க கொண்டு வைங்க. ஒரு மூங்கில் கொண்டு வைக்கலாம், ஒரு பலாமரம் கொண்டு வைக்கலாம், ஒரு நெல்லி மரம் கொண்டு வைக்கலாம், ஒரு அத்தி மரம் கொண்டு வைக்கலாம். எத்தனை இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா விசேஷம். உங்க பிறந்த நாள் வருது இல்லைங்களா, உங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வருது பாத்தீங்களா, உங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த மாதிரி மரத்தை, உங்களுடைய நட்சத்திர மரத்தை கொண்டு ஏதாவது ஒரு சிவாலயத்துல கொண்டு அழகா வச்சு அதுக்கு பதியம் போட்டு அதுக்கு அழகா நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா பூர்வ ஜென்ம கர்மாதோஷம் விலகிடும். புராதாரணமான ஸ்தலத்துல செஞ்சீங்கன்னு, புராதாரணமான, அதாவது நால்வர் பாடின ஸ்தலம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் எல்லாம் பாடின கஷேத்திரம், பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஸ்தலம்னா எத்தனையோ கிராமங்கள் எல்லாம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொண்டு வைங்க. அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கிட்ட சொல்லுங்க, நான் மாதிரி ஒரு பலாமரம் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு நெல்லி மரம் வைக்கணும்னு நினைக்கிறேன், அதையும் வச்சு அவருக்கு ஏதாவது ஒரு சம்பாவனை கொடுங்க. ஐயா இது கிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்க கிட்ட, ஐயா இது கொஞ்சம் கிட்ட இருந்து நல்லா செடி வளர்ற மாதிரி அமோகமா இருப்பீங்க. 27 நட்சத்திரத்துக்கு உண்டான உங்களுக்கு உண்டான விஷயத்தையும் நீங்க செஞ்ச மாதிரி இருக்கும். என்ன 27 நட்சத்திரத்துக்கு மட்டும் நான் சொல்லல, இதுக்கு மட்டும் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க பிறந்த 60 வருஷத்துக்கும் 60 மரம் இருக்கு. 60 வருஷத்துக்கும் பிரபவ, விபவ, சுக்கல, பிரமோதித, பிரஜோத்பதின்னு சொல்லி இருக்கக்கூடிய 60 வருஷத்துக்கும் மரம் இருக்கு. இப்ப நான் நல்ல வருஷம் பிறந்திருக்குன்னு சொன்னா, நான் நல்ல வருஷத்துல பிறந்த மரத்தை நான் வச்சுன்னு சொன்னா அமோகமா நான் இருப்பேன். புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு பூமி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான், பூமி பூஜை எப்படி போடணும், அதுக்கு சொன்ன விஷயம் தான் இந்த 18. இந்த 18ல இருந்து நீங்க அடுத்த என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுட்டீங்க? எப்படி நம்ம ஒரு மரம் வைக்கிறதா இருந்தா எந்த ஆலயத்துல நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துல நம்ம பிறந்த நாள்ல எப்படி நம்ம கொண்டு வைக்கிறோம், என்னென்னலாம் விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கிறதெல்லாம் விசேஷமானது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய கத்துக்கோங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. சில ஜாதகத்துல எழுதியிருப்பாங்க, உங்களுக்கு இந்த மரம், இன்ன நாடி பித்த நாடி, இது சிலோத்தம நாடி அப்படின்னு எழுதுவாங்க, இன்ன மரம்னு எழுதுவாங்க. ஸோ இன்ன ரஜு அப்படின்னு எழுதுவாங்க, இன்ன கணம்னு எழுதுவாங்க. நீங்க இன்ன கணத்துல பிறந்திருக்கீங்க. கணம் இருக்கு, தேவ கணம் இருக்கு, ராட்சச கணம் இருக்கு, மனுஷ கணம் இருக்கு. அதனால்தான் கணப்பொருத்தம்னு சொல்றோம் இல்லையா, ராட்சச கணத்துக்குள்ள இருக்கிற பொண்ணை தேவ கணத்துல இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த பொண்ணு போட்டு அவனை போட்டு படாத பாடுபடுத்திடுவான். அவன் டெய்லி விளக்கமும் தேடி வாங்குவான், வேற வழியே இல்லை. ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணுதான் ராட்சச கணமாச்சு, தொட்ட 300க்கும் சண்டை வரும். பையனுக்கு ராட்சச கணமா இருந்து பொண்ணு எவ்வளவுதான் பணிஞ்சு போனாலும் சரி, இவன் போட்டு நித்தியகண்டம் பூர்ண ஆயுசுதான், அந்த அடி வாங்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணு. அதுதான் அந்த கணப்பொருத்தம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் தான் அது. அப்ப அந்த மரம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த மரத்துக்கு உண்டான விஷயத்துக்காக சொல்றேன். 27 நட்சத்திரத்துக்கும் மரம் இருக்கு, 60 நட்சத்திரம் 60 வருஷத்துக்கும் மரம் இருக்கு. உங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல, உங்க பிறந்த நாள்ல சிவாலயம் சென்று அழகா செய்யுங்க.
மரம் வச்ச மாதிரியும் இருக்கும், உங்க குடும்பத்தை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை செஞ்ச மாதிரி இருக்கும், வாழ்க்கையில அமோகமா இருப்பீங்க. சரிங்களா? சுபம்.